நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்கு வேண்டி இன்றைக்கி 744வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடைச்ச ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. சாதாரணமாக நான் போகிற கோவில்கள் எல்லாமே கும்பகோணம், மாயவரம், திருச்சி, இல்லாட்டி இந்த பக்கம் காஞ்சிபுரம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திருநெல்வேலி பக்கம் போனதில் இந்த 800 வருஷத்துக்கு மேலே பழமையான இந்த ஸ்தலத்தை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இந்த ஸ்தலத்தோட பேரே வெளியில் இருந்த போர்டில் இருந்த பேரே வித்தியாசமாக அம்பாள் பேர் குலசேகர நாயகி அப்படின்னும் கல்யாண நவகிரக ஸ்தலம் அப்படின்னும் இருந்தது. வித்தியாசமாக இருந்தது. இது எங்கே இருக்குது, இந்த ஊருக்கு இந்த பேர் வர காரணம் என்ன, இந்த ஸ்தலத்தை பற்றின விவரங்கள் தெரிஞ்சது இந்த கோவிலில் பூஜை செய்கிற திரு சிவாங்கிற குருக்கள் அவர் மூலியமாக தெரிஞ்சின்ற விஷயங்கள் இது அத்தனையுமே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இந்த ஊர் கருங்குளம் அப்படின்னு பேர். இது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கருங்குளம்ங்கிறதே ஒரு சின்ன கிராமம்தான். இந்த இதில் ஒரு குன்று மாதிரி கொஞ்சம் ஒரு 5-6 படி ஏறி மேலே போனால் தான் இந்த சுவாமியை பார்க்க முடியறது. அங்கே போனதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த கோவிலை அந்த கிரிவலம் மாதிரி பின்னாடி பக்கமாக அந்த மலை அந்த குன்றை தாண்டி போனோன்னா மேலே ஏறி போனால் அங்கே ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோவில் தான் கருங்குளத்தில் ரொம்ப பிரசித்தி ஆனது. அந்த கோவிலுக்கு வர்றவா தான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுன்னு அந்த ஸ்தலம் தென் திருப்பதி இன்னும் அழைக்கப்படுறது. அதை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இங்கே எல்லா கோவில்களுமே முக்கால்வாசி 10-11 மணிக்குள்ளே நடச்சாத்திடுறா. திருப்பி சாயங்காலம் 4-5 மணிக்கு தான் திறக்கிறா. அப்போது மலைக்கு மேலே இருக்கிற கோவிலுக்கும் சீக்கிரம் போங்க, நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன், அவர் திறந்து வச்சிருப்பார் உங்களுக்கோசரம் அப்படின்னு சொல்லி திரு சிவாச்சாரியார் சொன்னபடியாக எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. இந்த கோவிலை முடிச்சுட்டு அந்த கோவிலை பார்க்குற பாக்கியமும் திரு சிவாச்சாரியார் மூலிமா எனக்கு கிடைச்சது. இப்போ இந்த கோவில், இந்த ஊர் கருங்குளம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்ததுனாக்க, மார்த்தாண்டவர்மன்ட்டு ஒரு கேரள ராஜா இருந்தாராம். அவர் தாமிரபரணி ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு ஈசனை பிரதிஷ்டை பண்ணினார். அவர் பிரதிஷ்டை பண்ணினபடியாக இந்த சுவாமிக்கு மார்த்தாண்டேஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்குன்னு சொல்லப்படுறது. அதை தவிர திரு சிவாச்சாரியார் மூலிமா தெரிஞ்சின்றது சூரிய பகவானுக்கு இன்னும் ஒரு பேர் மார்த்தாண்டன். அந்த சூரிய பகவானே இந்த ஸ்தலத்தில் ஈசனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கும் நித்தியபடி 365 நாளுமே காலையில் 6லேருந்து 6:15 சூரிய பகவான் தன்னுடைய கிரகங்களால் அந்த ஈசனுக்கு சிரசில் பூஜை பண்ணுறார் அப்படிங்கிறது, சூரிய பூஜை நடக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு விசேஷமான விஷயமாக தெரிஞ்சுட்டேன். இப்போது இந்த மார்த்தாண்டவர்மன் கட்டினார்னே நம்ம சொன்னோம்னாக்கா, இந்த மார்த்தாண்டவர்மன் இந்த ஊரை சுற்றி நிறைய குளங்கள் எல்லாம் வெட்டினாராம். இந்த குளங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் சோலை மாதிரி இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்களோட அந்த நிழல் அந்த குளத்து தண்ணியில் படும்போது நிழல் கருப்பாக சாயா நிழல்னாலே கொஞ்சம் உங்களுக்கு கருப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த சாயல் விழர்தான். அப்படி குளமெல்லாம் கருப்பாக தெரிஞ்சபடியாக இந்த இடத்துக்கு பேர் கருங்குளம் அப்படின்னு பேர் அப்படின்னு தெரியப்பட்டது. இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தில் இருக்கிற அம்பாள் குலசேகர நாயகி அப்படின்னு ஒரு வித்தியாசமான பேரோடு இருக்கா. அதுக்கு என்ன காரணம்னா, குலசேகர பாண்டியன்கிற ராஜா அவர் கிட்டத்தட்ட ஒரு 1200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர். அந்த குலசேகர ராஜா இந்த ஸ்தலத்துக்கு வந்தபோது இங்கே ஈசனுக்கு மட்டும் கோவில் இருக்குது,
அம்பாளுக்கு இல்லைங்கிறபடியாக அவரே அம்பாளுக்கு ஒரு சன்னிதானத்தை உற்பத்தி பண்ணி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணாராம். அந்த ராஜாவோட பேர்லேயே இந்த அம்பாளுக்கு குலசேகர நாயகி அப்படிங்கிற பேர் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. நிறைய பேர் இந்த கோவில்களுக்கு திருப்பணி பண்ணியிருக்கா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் அந்த கல்வெட்டில் இருக்கிறதா சொல்லப்பட்டது. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவன் கொஞ்சம் பெரிய உருவத்தோட பானம் மட்டும் கொஞ்சம் தலை சாஞ்சி இருக்கிற மாதிரி என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது. சிவனுக்கு நேர் எழுத்த மாதிரி இருக்கக்கூடிய நந்தி பகவான் நிஜமாகவே ஒரு நந்தி பகவான் உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா எப்படி இருப்பார், அந்த மாதிரி தத்ரூபமாக உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. சிவனோட சன்னதி வாசலில் இருக்கக்கூடிய துவாரக பாலர்களில் இடது பக்கத்தில் இருக்கிறவர் இந்த நாட்டிய முத்திரையில், பரதநாட்டிய முத்திரையில் ஆச்சரியத்துக்கு கையை அப்படி வச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி ஆச்சரியக்குறியோடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி புஸ்தகங்களில் படிக்கும்போது அதுக்கு விஸ்வமயா முத்ரா அப்படின்னு அதிசயம் ஆச்சரியத்தை சொல்லக்கூடியது விஸ்வமயா முத்ரா அப்படின்னு 100க்கு மேலே முத்திரைகள் இருக்குது. அதில் இது ஒரு முத்திரை அப்படின்னும் தெரிஞ்சிட்டேன். அதை தவிர மகாமண்டபத்தில் ஒரு சிவலிங்கம், அவரோட பேர் மகாதேவர். அம்பாள் தர்ம சம்பர்த்தினியாக இருந்துட்டுருக்கா. அதை தவிர உற்சவ மூர்த்திகளாக பிள்ளையார், முருகர், அதிகார நந்தி, நால்வர், சிவகாம சுந்தரி அம்பாள், நடராஜர், சோமஸ்கந்தர் எல்லாரும் இந்த கோவிலில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் இந்த கல்யாண நவகிரக ஸ்தலம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னாக்க, நவகிரகங்கள் ஒவ்வொரு ஸ்தலத்தில் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்த திருப்பஞ்சலி அப்படிங்கிற ஊரில் போனோம்னாக்க படி இறங்கி ஈசனை தரிசனம் பண்ணணும். அந்த படிக்கட்டுகள்லாம் நவகிரகங்கள் சொல்லுவாள். கீழே 9 குழி மட்டும்தான் இருக்கும். நவகிரகங்கள் விக்கிரகங்களாக இருக்காது அந்த கோவிலில். அதே மாதிரி பந்தனை நல்லூர் சொல்லிட்டு இங்கே கும்பகோணம் மாயவரம் பக்கத்தில் இருக்குது. அந்த பந்தனை நல்லூரில் பார்த்தேன்னாக்க நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அப்படியே பின்னாடி சாஞ்சின்ற மாதிரி இருக்கிறத பார்த்துருக்கோம். அப்படி இந்த ஸ்தலத்தில் ஆத்யாதி தம்பதி சகித கல்யாண நவகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. தனித்தனியாக ஒவ்வொரு நவகிரகமும் சூரியன்னா அவர் உஷாதேவி சாயாதேவியோட, சந்திரன்னா ரோகிணியோட, செவ்வாய் சுசீலையோட, புதன் இலாவோட, குரு தாரையோட, சுக்கிரன் சுக்ருதியோட, சனி நீலாவோட, ராகு சிம்ஹியோட, கேது சித்திரலேகாவோட, அப்படியே ஒரே கல்லில் தன்னோட துணைவியோடு இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை ஒரு சதுர கல்லை வச்சுருக்கா. ஆனால் என்ன விசேஷம்னா, எல்லா கோவில்லையுமே நவகிரகங்கள் சதுர கல்லில் தானே இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, ஒரு நவகிரகத்தோட பார்வை இன்னொரு நவகிரகத்துக்கு நேர் பார்வைங்கிறதே கிடையாது. இப்படியா இருக்கிறது ஸ்ரீரங்கம் திருச்சிக்கு நடுவில் பனவூர் அப்படிங்கிற ஊரில் இதே அமைப்பில் நவகிரகம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பனவூருக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். திருச்சி வழியாக தான் வந்தோம். ஆனால் இறைவனோட அருள் கிடைக்காதபடியாக அந்த ஸ்தலத்தை பார்க்குற பாக்கியம் இல்லை. இப்படி நவகிரகங்கள் வித்தியாசமாக ஒரு சதுரத்தில் இருந்தாலும் ஒருத்தரோட பார்வை இன்னொருத்தருக்கு இல்லாத மாதிரி சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கிறது இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான். இங்கே நவகிரக தோஷங்கள் என்ன இருந்தாலும், அதாவது செவ்வாய்க்கு உண்டான மாங்கல்ய தோஷத்துக்கு உண்டானது, செவ்வாய் தோஷத்தினால திருமண தடை ஏற்படுறது, குரு இல்லாட்டி ஞானம் வித்தை கிடைக்கிறது, சனீஸ்வர பகவானோட 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, எல்லா விதமான
ஜென்ம சனி, 19 வருஷ சனி, இப்படி எல்லா விதமான சனீஸ்வர பகவானால் வரக்கூடியது. இது அத்தனையுமே அவள் அம்பாளோடு சேர்ந்து இருக்கும்போது உடனே நமக்கு பலன் கிடைக்கிற மாதிரி அருள் புரிஞ்சின்னு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சினேன். இந்த நவகிரக வழிபாடுங்கிறத வந்துட்டு நம்ம ராமாயண காலத்துக்கு போதே பார்த்துருக்கோம். ராமர் ராமேஸ்வரம் பக்கத்தில், திருப்புல்லானி பக்கத்தில் தேவிப்பட்டினம்னு ஒரு இடம், அந்த தேவிப்பட்டினத்தில் கடலுக்கு நடுவில் நவகிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு போருக்கு போனாருங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நவகிரக வழிபாடுங்கிறது மனுஷாலோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இன்றைக்கி 6/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி நடந்துட்டுருக்கு. அப்படியான சனிப்பெயர்ச்சி நாளில் இந்த கல்யாண நவகிரக ஸ்தலத்தை பற்றி போடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே 6 தீர்த்தங்கிறது தாமிரவர்ணி தீர்த்தமாக தான் இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பார்த்தா கன்னி மூலையில் பிள்ளையார் இருக்கார். அதுக்கப்புறமா ஆகாசலிங்கம், பஞ்சலிங்கங்கள், அவாவாளோட துணைவியோட பஞ்சலிங்கங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வள்ளி தேவியானியோட சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமியும் பார்த்தேன். இங்கே கோஷ்டத்தில் எந்த தெய்வமும் கிடையாது. ஆனால் சண்டிகேஸ்வரர் மட்டும் அவர் இருக்க வேண்டிய இடத்துல சண்டிகேஸ்வரர் ஒண்டி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சுற்றி உள்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது சூரியன், சந்திரன், சனேஸ்வர பகவான், அப்புறமா அதிகார நந்தி, பைரவர், இவா எல்லாரும் இருக்கிறதையும் நம்மளால் தரிசனம் பார்க்க முடியறது. ஒரு 4-5 படி ஏறி மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த அம்பாள் அவ்வளோ அழகாக நின்ன கோலத்தில், அதுவும் இவர் சிவாச்சாரியார் அத்தனை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தார். அம்பாளை பார்க்கும்போது நேர்லேயே அம்பாளை பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. யாருக்கெல்லாம் திருநெல்வேலி பக்கம் போகிற பாக்கியம் கிடைக்கிறதோ, சந்தர்ப்பம் கிடைக்கிறவா, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கருங்குளம் அப்படிங்கிற ஊருக்கு போனேன்னாக்க இந்த குலசேகர நாயகி அம்பாள் சமேத மார்த்தாண்டேஸ்வரரையும், அப்படியே பக்கத்தில் சுற்றி போகும்போது மலைக்கு மேலே போனேன்னாக்க இந்த மலைக்கு படி இருக்குது, ஒரு 25-30 படி தான் இருக்குன்னா. ஆனால் நாங்கள் காரில் தான் போனோம்னாக்க அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் தரிசனம் பார்க்கலாம். இந்த பெருமாளை பற்றின பதிவை நான் அடுத்து தனியாக போடுறேன். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிவாச்சாரியார் அவ்வளவு சாந்தமாக நமக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்னதோடு இல்லாமல் கோவில் வரலாறு சொல்லி எல்லாத்தையுமே சொன்னது மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. அவருடைய அலைபேசி எண்ணையும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு போனேன்னா கூட அவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி ஆனால் கூட கண்டிப்பாக உதவி செய்கிறார். அவர் பார்த்துப்பார். அவர் மூலிமா நம்ம தரிசனம் பார்க்கலாம். அலைபேசி எண் 637057051. இன்னொரு தடவை சொல்கிறேன், +91 6374570591. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.